ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் இணைவோம், திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பான கருத்தியலில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த சில தெளிவுகளை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களிடத்தில் நீங்கள் அதை பகிர்ந்து கொள்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னும் நாங்கள் பெரிய ஆழமான பாடத்துக்குள்ளே போகல. நம்ம மேலோட்டமாக இந்த வழிபாட்டு முறைமையினுடைய ஒரு அடையாளத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எளிய மக்களும் புரியும்படியாகத்தான் இதை சொல்லுகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஆழமான கருத்துகள் அந்த வழிபாட்டு முறைமைகளுக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். தேவைப்பட்டாக்க வேறு யாராவது குவாலிட்டி பர்சன் நம்மளுடைய வழிபாட்டை குறித்து பேசுவதற்கு தகுதியான படித்த தந்தையர்கள் இருக்கிறாங்க. அவர்களையும் நம்ம அழைத்து பயன்படுத்துவோம். ஆனால் நம்ம பேசிக்ஸ் தெரியணும். இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் ரொம்ப அடிப்படையான ஒரு காரியத்தை தான் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். ஒரு சில பேர் சில சந்தேகங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. தனிப்பட்ட விதமாக ஃபோனில் கேட்குறீங்க. மிக்க நன்றி. ஒரு சகோதரர் இப்படி கேட்டிருக்கிறாங்க. ஃபாதர், நீண்ட நாட்களாக எனக்குள் இருக்கும் கேள்வி, திருச்சபை சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமா, இல்லை என்றால் திருவிவிலியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமா? சிலர் வேறு மாதிரி சொல்லுகிறார்கள். உங்களுக்கு முடிந்தவரை இதை விளக்குங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த சந்தேகம் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஒன்று திருச்சபை சட்டம், இன்னொன்று திருவிவிலியம். திருச்சபை சட்டம் என்று வருகிற பொழுது திருச்சபையினுடைய வழி நடத்துதல்கள் பல்வேறு நிலைகளில் நமக்கு அது கொடுக்கப்படுகிறது. எல்லாமே எதனுடைய ஆழத்திலிருந்து அது வகுக்கப்பட்டிருக்கிறது என்றால் விவிலியத்திலிருந்து தான் அதனுடைய அடிப்படை உணர்வுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபை சட்டம் என்று நம்ம பார்க்கிற பொழுது கேனன் லா அப்படின்னு சொல்லலாம். கேனன் திருச்சபை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிற சில சட்ட விதிகள் இருக்கிறது. அதை நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது எல்லாருக்கும் உங்களுக்கு இது சொல்லப்படாது. ஏன்னா இது அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு கேனன் லா பொதுவான திருச்சபையினுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்குமான ஒரு தளத்தில் தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விவிலியம் என்பது இந்த விவிலியத்தினுடைய ஆழத்திலிருந்து தான் இந்த செயல்பாடுகள் எல்லாம் திருச்சபைக்குள்ளே எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம திருச்சபை நமக்கு காட்டுகிற வழிகாட்டுதல் விவிலியத்திற்கு எதிரானது அல்ல. அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். திருச்சபை பார்க்கிற பொழுது இது ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு விதமான சூழல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கம், சூழல்கள், மொழி, இதெல்லாம் பின்னணியில் கருத்தில் வைத்து தான் திருச்சபை ஒரு சில புரிதல்களுக்கு நமக்கு வழிகாட்டுதலை கொடுத்துருக்குறாங்க. இப்போ உதாரணத்திற்கு வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னாடி நம்ம பூசை எப்படி வச்சாங்கன்னா லத்தீன் மொழியில் தான் வைப்பாங்க. அதுவும் பின்னாடி திரும்பி அவங்க பீடத்தை பார்த்துக்கிட்டு அவங்க ஃபாதர் மட்டும் வைப்பாங்க. இப்போ வத்திக்கான் சங்கத்துக்கு, இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகுதான் என்ன ஆனது, வெர்னாக்குலர் லாங்குவேஜ், அதாவது நம்முடைய மொழி, அவர்கள் மக்கள் பேசக்கூடிய மொழியில் இந்த விவிலியமானது, இந்த திருச்சபை, இந்த திருப்பலி நூல்களானது மொழிபெயர்க்கப்பட்டு அவரவருடைய மொழியில் திருப்பலியானது நிறைவேற்றப்பட்டது. அந்த ஒரு கொடை அது மட்டும் இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எங்கே ஏதோ ஒரு லத்தீனில் ஒரு பூசை வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஃபாதரு, நம்ம இங்கே உட்காந்து ஏதாவது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி தான் இருந்தாங்க முன்னாடி, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருந்தாங்க. ஆனாலும் திருச்சபை அதுக்காக கண்டுக்காமல் கண்ணை மூடிட்டு போகலை. பார்த்தீங்களா? திருச்சபை பிள்ளைகளுடைய கதறலை, குமுறலை, ஆதங்கத்தை, அல்லது எல்லாத்துக்கும் மேலே அந்த ஆர்வத்தை அது பாராட்டி, அந்த ஆர்வத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த முடிவுகள் திருச்சபையில் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம மாற்ற மாட்டோம், இதை லத்தீன்லேயே வைப்போம் அப்படின்னு இன்னமும் பேசுகிறாங்க. சில பேர் பேசிட்டு இன்னமும் பூசை வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதையும் ஆதரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் எந்த தெய்வத்தை வணங்குறேன், எதுக்கு வணங்குறேன், அந்த எந்த வார்த்தையை சொல்லி வணங்குறேங்கிறத நம்ம புரிஞ்சு செயல்படணும். இதைத்தான் திருச்சபை செய்து கொண்டிருக்கு. இப்போ இந்த வெர்னாக்குலர் லாங்குவேஜில் மாற்றினதுனால, நம்மளுடைய தனி மொழிகளில் அதை மாற்றி கொடுத்ததுனால திருச்சபை ரொம்ப மோசமான வேலையை செஞ்சிருச்சு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது எப்படி இருக்கும்? சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. ஆனால் மெஜாரிட்டி நம்ம ஏற்றிருக்கோம். இது நமக்கு புரியுது. இதுதான் இந்த வழிபாடு நமக்கு உணர்வுள்ள ஒரு வழிபாடாக இருக்கிறது. ஒரு ஜெபத்தை அந்நிய மொழியில் ஜெபிப்பதற்கும் நம்மளுடைய மொழியில் புரிந்து ஜெபிப்பதற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போது திருச்சபையினுடைய அந்த சட்டம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கும்போது, திருச்சபை அதனுடைய சட்டத்திற்கான தரவுகளை அல்லது அந்த விழுமியங்களை எங்கிருந்து எடுக்கிறது, அதனுடைய சோர்ஸ் புக் அப்படின்னு சொன்னால் அது பைபிள் தான்.
அதில் மாற்று கருத்து இல்லை. அங்கிருந்து தான் அதனுடைய ஆற்றலை எடுத்து அது எல்லாருக்கும் அவரவருக்கு உகந்த விதமாக பிரித்து கொடுக்கிறது. இதுதான் திருச்சபை சட்டம். அப்போ திருச்சபை நமக்கு தெரியாத விதத்தில் இது எந்த பக்கம் நம்ம நடக்கணும் அப்படின்னு நம்ம தெரியாதப்போ திருச்சபை நமக்கு வழிகாட்டும். இந்த பக்கம்தான் நீ போகணும், இதுதான் சரியான ஒரு செயல். இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் வந்து கருத்தடை சாதனங்களை பயன்படுத்தலாமா? குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய கருத்தடை சாதனங்கள் வந்திருக்கு. இதை பயன்படுத்தலாமா? அல்லது ஐவிஎஃப்னு சொல்கிறோம், இன்வித்ரோ ஃபெர்டிலைசேஷன். குழந்தை வேணும், ஒரு கல்யாணம் ஆனோடனே எல்லாருக்கும் ஒரு ஆசை, ஒரு குழந்தை. அந்த குழந்தை வேணும் என்று கேட்கிற நிலையில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க? குழந்தை கிடைக்கலன்னும் போது இந்த ஒரு முயற்சிக்குள்ளே போகிறாங்க. இப்போ இது ஒரு உலகம் என்ன சொல்லுது, சரின்னு சொல்லுது. பைபிளில் எங்கேயாவது இதை பற்றி பேசியிருக்குதா அப்படின்னா இல்லை. இது அப்போ நமக்கு வழி தெரியாது, என்ன செய்கிறது, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, பைபிள் சொல்லி இருக்குது. ஆனால் ஓப்பனாக இந்த கருத்தையை வந்து எக்ஸாக்டாக இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்க முடியாது. இதை பைபிளை வச்சுக்கிட்டு பேசுகிறவங்க என்ன செய்வாங்க, இது பைபிளில் இருக்குதா, இது பைபிளில் இருக்குதான்னு எல்லாத்துலேயும் கேட்பாங்க. அப்போ இந்த விஷயத்துக்கு பைபிளில் அவங்க பார்க்க முடியாது. அப்போ எது நம்மளை வழி நடத்தும்னா திருச்சபை என்ன சொல்லுது, திருச்சபையினுடைய அந்த சட்டம் படிப்பினை என்ன நமக்கு சொல்லுதுன்னு நம்ம பார்க்கும்போது அங்கே தான் திருச்சபை இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு திருமணத்திற்கு முன் ஆய்வுன்னு சொல்லி நீங்கள் திருமணத்திற்கு முன்னாடி ஓலை எழுதும் பொழுது ஒரு பெரிய ஃபார்ம் கொடுத்து இதெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. அதில் திருச்சபையினுடைய அந்த சட்ட திட்டங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறார். திருமணத்தில் கூட நீங்கள் பார்ப்பீங்க, இவரை நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார், குழந்தையே உங்களுக்கு வேண்டாம், இன்னும் உண்டா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் தான் அந்த திருமணத்தில் அந்த வார்த்தைப்பாடு, குழந்தையை கிறிஸ்தவ முறைப்படி ஏற்று நீங்கள் வளர்ப்பீர்களா அப்படின்னு அந்த ஒரு கேள்வி வரும். அதை அவங்க வளர்ப்போம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் திருச்சபை சட்டம் அப்படிங்கிறது இந்த விவிலியத்தினுடைய விழுமியத்திலிருந்து தான் அது ஊற்றெடுக்குது. அதனால அதுக்கு எதிரானது எதுவும் கிடையாது. இப்போது உங்கள் வீட்டை சங்கடப்படுத்தணும்னா பக்கத்து வீட்டுக்காரர் ஏதாவது சொல்லுவார், உங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு. அப்போது இந்த நாட்களில் நிறைய சபைகள் வந்துட்டதுனால அவரவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க சபையை உயர்த்தி பேசணுன்றதுனால திருச்சபையை, கத்தோலிக்க திருச்சபையை பல விதத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, குற்றப்படுத்துகிறாங்க. அதில் ஒரு சில குற்றங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும், கண்டிப்பாக அதில் இருக்கிற குறைபாடுகள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது திருச்சபையில் இருக்கிற குறைபாடுகள் அல்ல, அதை கடைபிடிக்கிற மக்களிடத்தில் இருக்கிற குறைபாடுகள். அதை வந்து நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். திருச்சபை எந்த விதத்திலும் குறைவுபட்ட திருச்சபை அல்ல. நம்ம திருச்சபைன்னு சொல்லும் போதே இட் இஸ் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய திருவுடல். அந்த உடலில் எந்த ஒரு குறையும் இல்லை, ஏன்னா கடவுளுடைய திருவுடல் பரிசுத்தமானது. அப்போது அந்த திருச்சபை பரிசுத்தமானது. அந்த திருச்சபை கொடுத்திருக்கிற சட்டம் பரிசுத்தமான சட்டம். நமக்கு வழி தெரியாத போது அந்த சட்டத்தை நம்ம கை கொண்டாலே போதும், அது உங்களை கரெக்டாக கொண்டு போய் நிப்பாட்டிடும், நீங்கள் எங்கே போய் நிற்கணுமோ. ஸோ நம்ம வந்து ஒரு நியாயம் படிக்கக்கூட, ஒரு கடவுள் கேட்குறாரு, ஏன் அப்படி செஞ்சேன், நீங்கள் கொடுத்த திருச்சபை என்னை வழி நடத்தியதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கடவுள் அதை ஏற்று தான் ஆகணும். ஏன்னா அவர் தான் நமக்கு வழிகாட்டுறார். அவருடைய வார்த்தையிலிருந்து தான் இந்த திருச்சபை தன்னுடைய ஆற்றலை பெறுகிறது, தன்னுடைய வழிகாட்டுதலை முன்வைக்கிறது. ஆகவே இந்த சந்தேகம் உங்களுக்கு வந்தது குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வருது, அவங்கவுங்க ஒரு முடிவெடுத்து அவங்கவுங்க முடிவில் பயணிக்கிறாங்க. நீங்கள் இந்த சந்தேகத்தை எங்களோடு கேட்டிருக்கிறீங்க. இதுதான் அந்த திருச்சபை சட்டத்திற்கான ஒரு அடிப்படை புரிதல். இதில் தான் திருச்சபை நம்மை பயணிக்க அழைக்கிறது. அதனால தான் அந்த திருச்சபையினுடைய சட்டம் என்பது நம்மை நிறைவுக்கு அழைத்து செல்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறார். திருச்சபை சட்டம் என்று சொல்லுகிற போது ஒரு ஃபாதர் ஒரு பங்கில் ஒரு சட்டம் போடுவார், அது திருச்சபை சட்டம் அல்ல. நீங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. ஒரு ஆயர் ஒரு மறை மாவட்டத்திற்காக ஒரு சட்டம் போடுவாங்க, ஏதாவது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோன்னு, அது திருச்சபை சட்டம் கிடையாது. இது வந்து அந்த மறை மாவட்டத்துக்கான அல்லது பங்குக்கான ஒரு திட்டம். அதை கொண்டுட்டு வந்து நம்ம இதில் நுழைக்க முடியாது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய எண்ணத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு காரியமும் திருச்சபையினுடைய சட்டத்திற்குள்ளே வர முடியாது. ஆகவே நம்ம திருச்சபையினுடைய சட்டம் எது நம்மை மிஸ்கைட் பண்ணுதுங்கிறத நீங்கள் இன்னும் தெளிவாக கேட்கணும் அப்படின்னா நீங்கள் யார்ட்டையாவது கேட்கலாம், இல்லை எங்கள்கிட்ட கூட நீங்கள் கேளுங்க. இது எங்களுக்கு ஒரு மிஸ்கைட் பண்ணுது, இது சரியானது மாதிரி தெரியலையே என்று நீங்கள் கேட்டால் அதற்குரிய ஒரு வழிகாட்டுதலை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு கேள்விக்கு நாங்கள் ஒரு சிறிய விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக புரிந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதை தொடர்ந்து நம்ம திருப்பலிக்குள்ள வரோம். திருப்பலியினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பாவ மன்னிப்பு வழிபாட்டை குறித்து நம்ம சிந்தித்திருக்கிறோம். அந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டுக்கு அடுத்ததாக வருகிறது என்ன அப்படின்னா, ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் பாடின பிற்பாடு உன்னதங்களிலே என்கிற ஒரு பாடலை பாடுவோம்.
ஒவ்வொரு திருப்பலிக்கும் இது நம்ம பாடுறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு கண்டிப்பாக பாடித்தான் ஆகணும். இது கட்டாயம். ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டம். அதனால அந்த கொண்டாட்டத்தினுடைய அடையாளம், அது ஒரு மகிழ்ச்சியின் அடையாளம். அப்போ நம்ம உன்னதங்களிலே கீதம் நம்ம கண்டிப்பாக பாடுவோம். அது ஒருவேளை உங்கள் கோயிலில் பாடலைன்னா நீங்கள் தாராளமாக ஃபாதர்கிட்ட கேட்கலாம், உன்னதங்களிலே கீதம் பாடணும் ஃபாதர் அப்படின்னு. அப்புறம் விழாக்கள், ஃபீஸ்ட்டு, சாலமினிட்டின்னு நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பெருவிழாக்கள், விழாக்கள், பெருவிழாக்கள். அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு நினைவு, ஒரு புனிதருக்கு நினைவுன்னு போட்டிருப்போம். அந்த புனிதருக்கு நம்ம ஒருவேளை விழா கொண்டாடினால் மட்டுமே அது அன்னைக்கு நம்ம கொண்டாடும். இப்போ எனக்கு பேர் ஆல்பர்ட், என்னுடைய பேரில் ஃபீஸ்ட் கொண்டாடுறோம், அந்த பங்கில் கொண்டாடுறாங்க. ஆல்பர்ட் ஃபாதருக்கு ஃபீஸ்ட் இன்னைக்கு விழாவாக இதை கொண்டாடுறாங்கன்னா அன்னைக்கு அந்த உன்னதங்களிலே கீதம் பாடலாம். இப்போ எங்களுக்கு புனிதர் ஜான் மரிய வியானி, இப்போ அவருடைய விழாவை நாங்கள் பங்கில் கொண்டாடுறோம் அப்படின்னா அப்போது நாங்கள் ஃபீஸ்ட்டாக அதை கொண்டாடலாம். அங்கே நினைவுன்னு எழுதியிருந்தாலும் பரவாயில்லை, அதை நாம் விழாவாக எடுத்து கொண்டாடும் போது இந்த விழாக்களில் இந்த உன்னதங்களிலே பாடப்படும். மற்ற நேரத்தில் திருப்பலி புத்தகத்திலேயே நமக்கு அவர்களுடைய அந்த விழா நாயகர்களுக்காக ஒரு பக்கம் அந்த தேதி போட்டு பேரை வச்சுருப்பாங்க. அந்த பேரில் அது இருக்கும், அந்த ப்ரேயர் கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது நினைவு, இது விழா, இது பெருவிழா என்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போது விழாவுக்கும் பெருவிழாவுக்கும் இந்த உன்னதங்களிலே பாடப்படும். நம்ம பாடணுமான்ற சந்தேகம் வேண்டாம். இந்த திருப்பலி புத்தகத்திலேயே அந்த உன்னதங்களிலே சொல்லப்படும், பாடப்படும் என்று எழுதியிருப்பாங்க. அப்போது நம்ம கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது எனக்கு இப்போ குழந்தை தெரசம்மாளுடைய ஃபீஸ்ட் அக்டோபர் 1 வந்தது. அன்றைக்கு இது எங்களுக்கு ஃபீஸ்ட் இல்லை, இருந்தாலும் அது விழா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உன்னதங்களிலே பாடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால அன்றைய வழிபாட்டில் எல்லாருமே, எல்லா ஆலயங்களுமே கண்டிப்பாக உன்னதங்களிலே பாடப்பட வேண்டும். அப்போ விழா, பெருவிழா இந்த ரெண்டுக்கும் உன்னதங்களிலே கண்டிப்பாக டிமாண்டில் இருக்கும். அது தேவையில்லை, அந்த சொல்லப்படுற கருத்தில் இருக்கும். அன்புக்குரியவர்களே, உன்னதங்களிலே என்னும் பாடல் மிக பழமையானதும் வணக்கத்திற்கு உரியதுமாகும். தூய ஆவியாரால் ஒன்று கூட்ட பெற்ற திரு அவை இப்பாடலில் இறை தந்தையையும் திரு செம்மறியையும் மாட்சிப்படுத்தி இறைஞ்சி மன்றாடுகிறது. இந்த பாடலின் பாடத்திற்கு பதிலாக வேறு எந்த பாடத்தையும் பயன்படுத்தக்கூடாது. இப்பாடல் அருட்பணியாளரால் தொடங்கப்படும், பொருத்தமானால் பாடகர் ஒருவரோ அல்லது குருவாகவோ பாடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை இதனுடைய அடையாளத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் நிறைய கோயில்களில் புது புது டியூனை இந்த உன்னதங்களிலே பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது எல்லாரும் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு குழும பாடலாக அமைந்திருக்க வேண்டும். ஆகவே இதை நீங்கள் மனதில் இருத்தி நீங்கள் இந்த ஒரு மனநிலையோடு இந்த உன்னதங்களிலே கீதத்தை நம்ம இது வானவர் கீதம். இதை பாடும்போது வானவர் அணிகள் எல்லாம் இணைந்து கடவுளை புகழக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். ஆகவே இந்த பாடலை நாமும் இணைந்து பாடி மகிழ்ந்து கடவுளை மாட்சிப்படுத்துவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கடவுளுடைய பிரசன்னத்திலே. உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் இந்த திருப்பலியை குறித்து நிறைய தரவுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். கடவுள் கண்டிப்பாக இந்த அர்த்தத்தோடு இந்த விழாவை கொண்டாட முயற்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை அருளுகிறார். காட் பிளஸ் யூ.